அனைவருக்கும் வணக்கம். ஓம் முருகா சரணம். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது வேல்மாறலில் தினமும் வேல்மாறல் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் வேல்மாறலில் உள்ள இந்த ஒரு பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதால் நமது கைகூடாத காரியங்களும் கைகூடும். நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் நடக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீராத நோய், கர்ம வினைகள், நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த மந்திரம் இந்த வேல்மாறல். வேல்மாறலை படிக்கும்போது முருகனின் கை வேல் அருகில் இருப்பதை நம்மால் உணர முடியும். வேல்மாறலை படிக்க படிக்க நம் வாழ்வில் பல அதிசயங்கள் நடப்பதை நம்மால் நேரலில் காண முடியும். வேல்மாறலையும் திருப்புகழையும் எவரொருவர் தினமும் பாராயணம் செய்கின்றாரோ அவர்களுடன் முருகன் அருள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்மால் அனுபவபூர்வமாக உணர முடியும். வேல் வகுப்பு, வேல்மாறல் இரண்டும் ஒன்றுதான். திரு அருணகிரிநாதர் அவர்கள் வழங்கியது வேல் வகுப்பு. வேல் வகுப்பை உள்ள 16 வரிகள் கொண்ட மந்திரத்தை தான் மாறி மாறி மேலும் கீழும் முன்னும் பின்னும் படித்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளியதுதான் நாம் இன்று படிக்கும் இந்த வேல்மாறல். இது பாடப்பட்ட தலம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை எனப்படும் திருத்தணி தலத்தில். இந்த வேல்மாறல் நாம் செய்த தீவினை எல்லாவற்றையும், நோய்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் அறுத்து எறிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக இருக்கக்கூடியதாகும். வேல்மாறலை எவரொருவரால் தொடர்ந்து படிக்க முடிகிறதோ இல்லது படிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை வருகிறதோ அவர் புண்ணியம் செய்தவர் என்றே சொல்ல வேண்டும். முருகர் தனக்கு விருப்பமான பக்தர்களில் ஒருவரை தேர்வு செய்து விட்டார் என்று பொருள். தினமும் வேல்மாறல் பாடல் முழுவதும் படிக்க முடியாதவர்கள் இந்த ஒரு பாடலை நாம் தினமும் பாராயணம் செய்வதால் நிச்சயம் நாம் நினைத்த காரியத்தில் கைகூட வெற்றி கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் நேரமின்மை காரணமாக நிறைய பேர் வேல்மாறலை படிக்க தவறிவிடுகிறார்கள். அவ்வாறு தவறவிட்டவர்கள் வேல்மாறல் இந்த ஒரு பாடலை தினமும் பாராயணம் செய்யலாம். நம்மால் இயன்ற முறை 6 முறை, 11 முறை, 108 முறை என்று சொல்லிக்கொண்டே நாம் பாராயணம் செய்யலாம். இந்த வேல்மாறலை நாம் பக்தியோடும் மன ஒருமைப்பாட்டுடனும் தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ ஒரு நாளைக்கு ஒரு முறையோ பாட வேண்டும். நமக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு 5 நிமிடம் முருகப்பெருமானுக்காக நம் நேரத்தை ஒதுக்கி இந்த பாடலை பாராயணம் செய்தால் நிச்சயம் நமக்கு நல்லது கிடைக்கும். முருகனின் அருளும் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். எவர் ஒருவர் தங்கள் வியாபாரத்தில் வியாபாரம் பெருகவும் எதிலும் வேகமான முன்னேற்றம் காணவும் இந்த பாடலை பாடலாம். கல்வியில் கவனம் அதிகரிக்கவும் விரைவான காரியம் கைகூடவும் நாம் இந்த வேல்மாறல் பாடலை பாராயணம் செய்யலாம். வேலின் அளவிலா ஆற்றல் அதிசயம் வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் இந்த ஒரு பாடலை தினமும் பாராயணம் செய்வதால் நிச்சயம் நமது காரியம் விரைவில் கைகூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாடலை தினமும் நம் முருகப்பெருமானின் முன்பு அமர்ந்து ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு பாடலை தினமும் பாராயணம் செய்யலாம். வேல்மாறல் முழுவதும் தினமும் பாராயணம் செய்பவர்கள் இந்த ஒரு பாடலை கூட சேர்த்து தினமும் 11 முறை, 108 முறை என்று நாம் பாராயணம் செய்யலாம். நேரம் இல்லாதவர்களுக்காக இப்படி ஒரே ஒரு பாடலை மட்டும் நாம் பாராயணம் செய்யலாம். நிச்சயம் நமது காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அந்த பாடல் இதோ உங்களுக்காக. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்துதிர ஓடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்துதிர ஓடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்துதிர ஓடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை. இந்த பாடல் வேலின் அளவிலா ஆற்றலை சொல்லக்கூடியது. இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், குலிசாயுதத்துடன் விளங்கும் இந்திரன் முன்னொரு காலத்தில் திசைகளில் உள்ள மலைகளிலிருந்து அறுத்து தள்ளிய இறக்கைகள் மீண்டும் அம்மலைகளிடம் முளைத்து விட்டனவோ என்று
அயரும்படி அண்டத்தின் உச்சியிலே அளவிலா வேகத்துடன் எல்லா உலகங்களும் அதிர்ச்சியுற்று நடுங்கும்படி வேல் விரைந்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பழைய காலங்களில் மலைகளுக்கு இறக்கைகள் முளைத்து அவை எவ்வளவு வேகமாக செல்கிறதோ அந்த வேகத்தின் அளவில் வேல் நமக்கு முன்னே சென்று நமது காரியங்களில் நம்மை வெற்றி பெற காணச் செய்யும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாடலை பாராயணம் செய்வதால் நாம் எந்த விஷயத்திலும் வேகமான முன்னேற்றம் காணலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் வேலையிலும் படிப்பிலும் கவனம் செலுத்த இப்பாடலை நாம் தினமும் பாராயணம் செய்யலாம். வேல் பசியை போக்கும், வறுமையின்றி வாழ வைக்கும், நாம் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றும் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் உங்களுக்கு எந்த ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த காரியம் விரைவாக கைகூட இந்த பாடலை நாம் தினமும் பாராயணம் செய்து அந்த காரியம் கைகூட முருகனின் அருளை பெறலாம். நன்றி.